எல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா இஸ்ரேல் வந்து ஊசலாட்டத்தில் இருக்கு. சரி. ஆமாம், இஸ்ரேல். அப்போ அந்த ஊசலாட்டம் என்ன ஆக போகுது? அமெரிக்கா வந்து ஈரானை அடித்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்களா, அல்லது அவனுடைய நம்ம ராஜதந்திரங்கள்லாம் வீணாகிக்கிட்டே இருக்கே. இனி இவனோட ராஜதந்திரம் என்ன? காலை பிடிப்பான், காலை வருவான். ஆமாம். பொம்பளையில வச்சு தப்பாக நடக்க சொல்லி வீடியோ எடுப்பான், சரக்கு ஊற்றி கொடுப்பான், என்ன வேணாலும் செய்வான். ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ வார்த்தையை நம்ம அதான் ஒரே ஒரு சிக்கல் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு சொல் மாறாத சொல்லுவாருன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து நோ என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஈரானை விட இஸ்ரேல் வந்து ரொம்ப நெருக்கம், எங்களுக்கு அது பண்ண. அதனால் நாங்கள் வந்து நாளைக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன், வார்த்தை தப்பான வார்த்தை சொல்கிறேன். நாளைக்கு இதே இஸ்ரேலுக்கு நமக்கு ஈரானுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஏதாவது சொன்னார்னா மோடியோட ஃபைலையும் தூக்கி வெளியிடுவாங்க. லெபனானுக்கு பிரச்சனை நீ ஏன் போனீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து நம்பிக்கைக்குள்ள ஆள் இல்லை, நம்பகமான வார்த்தையும் அவர்கிட்ட எனக்கு இன்னும். நேயர்களே, இன்றைக்கு மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக நம்மோடு தோழர் கசால் இணைகிறார். அவரை நான் வரவேற்போம். சார் வாங்க. சார், இப்போ போர் நிறுத்தம் வந்து நல்ல சமயத்துல முடிவு வந்துச்சு. அதுக்கடல இஸ்ரேல அடிச்சு பிரச்சனை கிளப்பிட்டாங்க லெபனான்ல இப்போ உச்சபட்ச வார் எஸ்கலேஷன், ரெஸ்டோர்ட் அன்லீஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டினியூட் இன் தி ஹேண்ட் ஆஃப் யாரு? இஸ்ரேலுடைய கரங்களால் தாக்குதல் பயங்கரமா இருக்கு. ஒபாமா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வான்ஸும் கடும் கொதிநிலையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த ஒப்பந்தம் சைன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல முழு மூச்சா இருந்தது யாரு? இஸ்ரேல். ஓகே, அப்போ இஸ்ரேலுக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமா, அமெரிக்கா ஈரானோட வலிமையை உணர்ந்து அவன் சமாதானம் ஆயிட்டான்னா நம்ம வந்து இங்க பனால் ஆயிடுவோம். அப்போ இங்க பனால் ஆச்சு, சமாதான ஒப்பந்தம் ஆகி போச்சு அப்படின்னா நெதன்யாஹூ வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால வேற வழி இல்லை, அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த நாம் கடந்த ஒரு வாரம் 10 நாளா நம்ம வந்து மாறி மாறி பேசுறோம். கசாலிட்டி கோலையும் பேசுறோம், மாற்றுக்குரலையும் பேசுறோம். இவங்க விட மாட்டாங்க. 14ஆம் தேதி என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ இன்னைக்கு தேதி வந்து 20 ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. அப்பெல்லாம் சொல்லிட்டேன், இல்லை இவன் வந்து விட மாட்டாங்க, கையெழுத்து போட விட மாட்டாங்க, என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லிட்டே இருந்தோம்ல. அதையும் மீறி வந்து நெருக்கடி அங்கே தாங்க முடியல, கையெழுத்து போட்டாங்கல்ல. போட்டோன்னா இவன் வந்து 18ஆம் தேதி கையெழுத்து போட்டிருக்காங்க, எல்லாம் ஆக ஓக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகள் அங்கே ஈரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தா கொதிச்சு போய் கிடக்காங்க. அது எப்படி கையெழுத்து போட போச்சு இப்படியே அப்படியே சொல்லி கொதிக்கிறாங்க. அது வரிசையா டெய்லி நியூஸ் வந்து 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ 18ஆம் தேதி அங்க கையெழுத்து போட்டு அடுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே என்ன போச்சு, இங்க வந்து போட்டு அடின்னு அடிச்சு, ரொம்ப முக்கியமா சவுத் லெபனான்ல அடிச்சு அங்க வந்து முக்கியமான தலைவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. நிறைய பேர் 18 பேர் 16 சொன்னாங்க, 18 20 பேர் கொண்டாங்க. சிவிலியன் லெபனான்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாதிப்பு எப்பவுமே என்ன சொன்னா, லெபனான்ல 100 பேர் செத்தாங்கன்னா 100 அல்லது 120 பேர் சொல்லுவாங்க. இஸ்ரேல வந்து 100 பேர் செத்தாங்கன்னா 2 பேர் சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து எப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல நம்ம பேசும்போது ஒரு 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 3 பெரிய பெருந்தலைகள், ராணுவ பெருந்தலைகள், அது தேவையில்லை, அவங்க பேரே சொல்ல வேண்டியது இல்லை. நாதாரிகளை வந்து அவங்க பேரை சொல்லி சொல்லி என்ன ஆகுது, நெத்தன்யாகு சொல்லியே நமக்கு வந்து வாய் வந்து உண்மையில வாசம் இல்ல, அவன் பேரை சொன்னாலே வாய் நாத்தம் பிடிக்குது. ஆமா, ரொம்ப கெட்ட பாவிகள். அந்த பெண்கவெறி சொல்லி 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 நமக்கே வந்து பல்லுலகனோட நாத்தம் போக மாட்டேங்குது அவங்க பேரை சொல்லி. ஸோ அது மாதிரி இங்க வந்து திருப்பி இப்போ இவங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2 விஷயம் நடக்குது. நம்பர் 1 வந்து இந்த MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது என்ன ஆக போகுது அப்படின்னா அமெரிக்கா சைடுல ரைட் ஓகே நாங்க வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்னா ரொம்ப பண்ணியாச்சு. ஆமா, இவர் பிரான்ஸ்ல இருந்து பண்ணாரு, அவர் இங்கிலாந்துல ஈரான் பண்ணிட்டாரு. அது டிஜிட்டல் சைன் எல்லாம், அதை வந்து தப்பாலாம் போட முடியாது. ஏன்னா முன்னாடி உட்காந்து எல்லா கேமரா பார்த்துட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 19ஆம் தேதி வந்து ஆக்சுவலா பேருக்கு ட்ரம்ப் போட்டார், அங்க பெசஸ்கேன் போட்டிருப்பாரு. இங்க பெசஸ்கேன் ஈரான் அவரும் பிரசிடென்ட் இவரும் பிரசிடென்ட். ஆமா, ஏன்னா இது வந்து மக்களை எலெக்டட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இங்க கண்டினியூ ஆகுன்ற ஒரு சூழல் இருக்கு. அப்புறம் அரபு நாடுகள் வந்து இப்போ ஸ்டன்னாக போயிருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொதிச்சு போய் இருக்கிற ஜேடி வான்ஸ் தான் பயங்கரமாக போட்டு திட்டி குமிச்சிருக்கிறார்.
நீ என்னங்கடா நீங்க யாரை நினைச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எங்களோட பணம், எங்களோட ஆயுதம், எங்க மக்களோட வரி பணம், இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எடுத்துட்டு அது முக்கியமான பாயிண்ட். எங்க நாட்டுடைய டாக்ஸ் பேயர், அதான் சொல்றேன். ரொம்ப முக்கியமா எங்க மக்களோட வரி பணம், எங்க மக்கள் வந்து வரியை கொடுத்து போட்டு பட்டினி கிடக்காங்க. ஒரு 5 கோடி பேர் 6 கோடி பேர் பட்டினி கிடக்காங்க. இதெல்லாம் குத்தி எல்லாத்தையும் தூக்கி உங்களுக்கு கொடுப்போம். நீங்க நோகாம சொல்லு கேட்காம ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருப்பீங்களா? நாம வந்து இங்க ஈரான் வந்து அடிச்சோம். அடிச்சதுல நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஈரான் வந்து பலசாலியா இருக்கான். இன்னும் நம்ம அடிச்சதுன்னு நம்ம நாடே எல்லாம் வீணா போயிடும். இப்பவாவது நம்ம சமாதானத்துக்கு இறங்கி வரலன்னா நம்ம மொத்தத்துக்கு நாசமா போயிருவோம். அப்ப இறங்கி வரனா நீ வந்து போட்டு இறங்கி வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சுனா நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஜேடி வான்ஸா இருக்கட்டும், ட்ரம்ப் வந்து சத்தம் போட்டு போயிட்டாரு. அவ்வளவு ஒரே குரல்ல பேசுறாங்க. முன்னாடி வந்து ஜேடி வான்ஸுக்கு எதிராக பேசுவாரு ட்ரம்ப். இப்ப வந்து ரெண்டும் ஒரே குரலாயிட்டு. ஏன்னா 2 பேருமே ஒரே கட்சி தானே. ஒரே கட்சி ஆனாலும் இவர் வேற கொள்கை, அவர் வேற கொள்கை. ஆமா, இவர் கொஞ்சம் மிதவாத போக்கு, அவர் இடையில கொஞ்சம் தடமாறிட்டார். இப்போ என்ன ஆகி போச்சு, வேற வழி இல்லை. இப்போ இது சொல்லுவாங்கல்ல, பாலிசன் ஒரு கோர்ட் அப்படின்ற மாதிரி, பாலிசன் அமெரிக்கா கோர்ட், அமெரிக்காவுடைய கைகளில் பந்து. ஆமா, அதை வந்து என்ன செய்ய போறாங்கன்னு நேற்று கேட்டிருந்தோம்ல. இஸ்ரேலை வந்து பயங்கரமா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ண ரெடி ஆகுனா எப்படி வந்து நம்ம பில் கிளின்டனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சோ, இது வந்து என்னது மோனிகா லெவின்ஸ்கி, அவளை வச்சு வந்து ஜட்டில அதெல்லாம் இருந்துச்சு சொல்லி சொன்னாங்கல்ல, அது ஏன்னா இவங்க பண்ணது. அதே மாதிரி இப்ப என்ன சொன்னாங்க, நான் எப்ஸ்டீன் ஃபைல வந்து எல்லாத்தையும் காமிப்போம்னா நீ காமிச்சு கூட வேற வழி இல்லை. ஏற்கனவே காமிக்க எல்லாம் இது ஃபுல்லா இன்னும் மொத்தத்துக்கு ஃபுல் வீடியோ கூட போறாங்களாம். விட்டுக்கோ, இதுக்கப்புறம் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப இஸ்ரேலுக்கு வந்து அவனுடைய நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டே இருக்கே. இவனோட ராஜதந்திரம் என்ன, காலை பிடிப்பான், காலை வருவான், பொம்பளையில வச்சு தப்பா நடக்க சொல்லி வீடியோ எடுப்பான், சரக்கு ஊத்தி கொடுப்பான், என்ன வேணாலும் செய்வான். இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல ஒரு நாசகர வேலை பூரா பண்ணுவான். அப்புறம் ஒட்டு கேட்கறது, நம்ம இந்தியாவுக்கு பெகாசஸ் ஒன்று வச்சுல, அது மாதிரி ஒட்டு கேட்கறது, அதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவான். பண்ணி முடிச்சுட்டு யாருக்கு ஆதரவா இறங்கி பண்ணானோ, நாளைக்கு இது இந்த வார்த்தை சொல்றேன், வார்த்தை தப்பான வார்த்தை சொல்றேன், நாளைக்கு இதே இஸ்ரேலுக்கு நமக்கு ஈரானுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஏதாவது சொன்னார்னா மோடியோட ஃபைலையும் தூக்கி வெளியிடுவான். அவன் யாரு, நீ நானு அவன் இவன் சொந்தம் பந்தம் அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு யாரா இருந்தாலும் என் நலம் முக்கியம். எனக்கு எதிராக வந்து அவர் ட்ரம்ப் வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, மேக்ரோன் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் போட்டு தாக்குவேன் அப்படின்ற இடத்துல இப்போ இஸ்ரேல் ரொம்ப ஒரு இடத்துல இருக்கேன். அமெரிக்கா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்கான். என்னன்னா, நீ வந்து லெபனானை தாக்குனீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஈரானுக்கு உரிமை இருக்கு. அமெரிக்கா சொல்லிட்டோம். ஆமா, அது வந்து ஒரு முக்கியமான செய்தி இல்ல. இது வந்து எனக்கு தெரியாதானே, உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, அது எனக்கு நான் செய்தி இல்ல, நான் செய்தி பார்க்கல, கண்டபடி பாக்குறேன்ல. இது வந்து சாதாரண வார்த்தை இல்ல. இல்ல, என்ன சொல்றாங்க, ஈரான் வந்து தாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ லெபனானை தாக்குனேன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஈரானுக்கு உரிமை இருக்கு. ரைட் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இனி அடிச்சா நான் வரமாட்டேன். ரொம்ப சிம்பிள். எப்ப நீயே அடிச்சுக்கோ, நீயே பொழைச்சுக்கோ, இல்ல செத்துப்போ. இதுல ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எல்லாம் முடிஞ்சது. அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க, எப்படி அறிவிச்சிட்டாங்க, போர் முடிந்தன்னு அறிவிச்சிட்டாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன், போர் முடிந்தன்னு அறிவிச்சிட்டாங்க. போர் முடிஞ்சு அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. இது வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஹஸ் பீன் இஷ்யூட் பை ஒயிட் ஹவுஸ். போர் முடிந்தது, ஈரானுக்கும் டீல் முடிந்ததான் நிக்குது, போர் முடிந்தது. 60 நாளைக்குள்ள டீல் முடிஞ்சது. இப்ப ஒரு நேரம் ஒரு வேலை ஈரான் ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் அடிச்சிட்டான்னு வைங்க, ஒரு ICBM போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அமெரிக்கா வரமாட்டான்ல. அமெரிக்கா வரக்கூடாது. ஈரான் வந்து இஸ்ரேல் தாக்குனா இனி அமெரிக்கா எப்படி வரும்? அமெரிக்கா வரக்கூடாது, சொல்ல போனா வராது. ஆனா நீங்க ட்ரம்ப் வார்த்தை இருக்குல்ல, அதை நம்ப முடியாது. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ வார்த்தையை நம்ப முடியாது. அதான் ஒரே ஒரு சிக்கல் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாறாத சொல்லுவாருன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து நோ என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஈரானை விட இஸ்ரேல் வந்து ரொம்ப நெருக்கம், எங்களுக்கு அது பண்ண, அதனால நாங்க வந்து அதை எப்படி அடிக்க போச்சு, அவங்க அடிச்சு அவங்களுக்குள்ள மாத்திக்கிட்டா பரவாயில்ல. நீங்க வந்து டக்குன்னு சொல்லுவாரு, லெபனானுக்கு அணு பிரச்சனை நீ ஏன் போனீங்க, நாங்க போடல அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நம்பிக்கைக்குள்ள ஆள் இல்ல, நம்பகமான வார்த்தையும் அவர்கிட்ட. எனக்கு இன்னும் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எனக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி கொலாப்ஸ் ஆயிருமா? இது இருக்கு. அமெரிக்கா
ஈரானுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு 1.6 பில்லியன் அளவுக்கு US$ 20 பில்லியன் 20 பில்லியன் பேரல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அது US$ போய்கிட்டு இருக்கு. இல்லை, அது இது வரைக்கும் வந்து யூவான்ல மற்றதில் பண்ணாங்கல்ல, இப்போ இந்த நிறுத்தினாங்கல்ல, இப்போ 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு ஆனா ஆ, இந்த சில விஷயங்கள் ரகசியமா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, எனக்கு ஒரு டவுட். இருக்கலாம். எல்லாம் வந்து ராஜதந்திரன். இப்போ உதாரணத்துக்கு ஹெர்மூஸ வந்து டைட்டில் என்ன போட்டிருக்காங்க, சுங்க கட்டணம் வழங்கப்படாது. ஆமா, ஆனால் உள்ளுக்குள்ள கட்டணம் உள்ளுக்குள்ள வசூலிக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஏன்னா வெளிப்பட்டால அவன் சர்வீஸ். சர்வீஸ். இப்ப நாளைக்கு அமெரிக்கா சொல்லுவான் கட்டணம் கிடையாதுப்பா, ஆமா, இது போற நிறுத்தணும் சார், நான் ஏதோ வாங்கிக்கிறேன். அது அவனுக்கு மட்டும் இல்ல, ஓமனுக்கு தான் போகுது. எல்லாருக்கும் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த மாதிரி இது பண்ணிருக்கலாம். ஆனா என்னன்னா, இவங்க வந்து அமைதி ஒப்பந்தம், இனிமே போரே கிடையாது, நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ஓகேன்னு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திடுதுப்புன்னு வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணுவானோ? ஆனால் அட்டாக் பண்ண முடியாது. எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றது பேஸா வந்து டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தைகளை வச்சு சொல்றீங்க. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, ஜேடி வான்ஸ் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி பேசுனது இல்லை. இல்ல, ஜேடி வான்ஸ்க்கான அதிகாரம் இருக்குல்ல. they have some determination. அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு முடிவுக்கு தீர்மானம் வந்திருக்கிறார்கள். இது பியூரோக்ரஸினுடைய தீர்மானமும். அது இதுவரைக்கும் நமக்கு, நம்ம கண்ணுக்கு, என் கண்ணுக்கும் வெளிப்படையா தெரியறது, ஜேடி வான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈரானை அங்கீகாரம் பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ்ரேலை எதிர்க்கிறாரு. அதே வார்த்தையை அப்படியே இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரானோட பலத்தை நாங்கள் ஒத்துக்கிட்டோன்றாரு, அங்க பண்ண தலைவரை கொன்னதுக்கு தப்புன்றாரு. அப்புறம் ஜேடி வான்ஸ் சொன்னது அப்படியே இவரு வந்து ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா 31 மாசம் தான் இருக்கு. ஓகே, யாருக்கு? இவருக்கு, ட்ரம்புக்கு. ஆனா 31 மாசமும் ஈரான் போர் செய்யும். ஆமா, ஈரான் 31 மாசம் போர் செய்யும் சார். அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், போர் செய்யும். ஏன்னா உள்ள இறங்க முடியாது, இறங்கினா தற்கொலையா ஒன்றும் பண்ண முடியாது. இதுல இன்னும் அதான் நேரத்தே ஒரு வார்த்தை சொன்னோம், ஈரான் வந்து ஒரு உலகத்திலேயே அற்புதமான ஃப்ரெஷ் வாட்டர் அங்கே இருக்கு. இப்போ மழை பெய்ய கிடைச்சிருக்கு. அதை பைப் லைன்ல எல்லா ஜிசிசி கண்ட்ரிக்கும் கொடுக்கறதா இருக்காங்க. ஜிசிசி கண்ட்ரிக்கே கொடுக்கறதா இருந்தாங்கன்னா அவன் நாட்டுக்கு இன்னைக்கு வந்து தண்ணி பஞ்சம் தீர்ந்து போச்சுல. அப்போ தண்ணி இருக்கு, உணவு இருக்கு, ஓகே, ஆயுதம் இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு அறிவு அதை விட மனத்திடம் இருக்குல்ல. ஏன்னா அடிபட்டவங்க அப்படி இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆனா இதுல ஒரு சின்ன வருத்தம், ஒருவேளை இந்த செழிப்புன்னு நடக்குமே ஆனால் பெரியவராகிய ஆயத்துல்லா கமேனி இல்லை என்பது எனக்கு ஒரு வருத்தம். அது வயசு 88 வயசு, அதனால அவர் எப்படி இருந்தாலும் வந்து அடிச்சுட்டாங்க. இருந்தாலும் மரணம் என்பது எப்போ வருது? 87 வயசுல அவர் 97 இப்ப நல்ல 100 வயசு வரலையா? அது இருக்கட்டும். என்னன்னா வயசு வந்து அவர் 58 வயசுல போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற வருத்தம்னா வருத்தம். 88 வயசு, அவருக்கு பதிலாக அவரோட தீவிரமா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி இருக்காரு அப்படின்னு ஆதரவு, நம்ம ஆறுதல். அவருக்கு 56 வயசு ஆச்சு. ஆமா, ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். ஓகே, அந்த மாதிரி அதாவது எல்லாம் வரும்ல, எல்லாம் வரும் வாழ்க்கையில. பிறந்துட்டாலே வானத்துக்கு கீழே வீடு கட்டிட்டா மழையும் இடியும் வரும். எல்லாம் நடந்துச்சு. இப்ப என்னன்னா இஸ்ரேல் வந்து ஊசலாட்டத்துல இருக்கு. சரி, ஆமா, இஸ்ரேல். அப்ப இந்த ஊசலாட்டம் என்ன ஆக போகுது? அமெரிக்கா வந்து ஈரானை அடிச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போறாங்களா, அல்லது அமெரிக்காவே வந்து ஆயுதம் கொடுக்கறத பூரா நிறுத்தி ரொம்ப ஸ்டாப் பண்ண போறாங்களா? ஸ்டாப் பண்ணா ட்ரம்ப்புக்கும் ஜேடி வான்ஸுக்கும் அங்கே அந்த லாபி இருக்காங்கல்ல, யூத லாபி, அமெரிக்காவில் என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரத்தையும் அவங்கள கொலாப்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண போகிறாங்களா? என்ன வேணாலும் செய்வாங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற யூத லாபியே பண்ண போகிறாங்களா? இதோ கேள்வி ஒன்று பாருங்க, ட்ரம்ப்பை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த போகிறாங்களா? அப்புறம் இம்பீச்மெண்ட் இருக்கு, ட்ரம்ப்பை இம்பீச் ட்ரம்ப்பை இம்பீச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜேடி வான்ஸ் வந்துடுவார். அதுக்கு ட்ரம்ப்பே பரவாயில்லன்னு. 437 இடங்களுக்கு ஓட்டு நடக்க போகுது. 435 34 35 37 லோயர் ஹவுஸ். சரி, பரவாயில்ல. அதுல 2லயுமே ஜெயிக்கணும். செனட்லயும் ஜெயிச்சு காங்கிரஸ் செனட்ல மட்டும் ஜெயிக்க முடியாது. ஆமா, காங்கிரஸ்லயும் ஜெயிச்சுதான் 434 தானே சொன்னீங்க. 35 வச்சுக்கிடுங்க. சரி, பரவாயில்ல. இந்த 35ல பார்த்தீங்கன்னா இம்பீச் ஆயிடும். அதான் இம்பீச் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அப்புறம் இவங்க வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து பெருசா கொண்டு வர போறாங்களா? அது போக அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை டெம்பரரியா வந்து கீழே இறக்கி விட்டு இவர் தான் காரணம்னு சொல்லி எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து அல்லோலகளை வச்சு நாங்க இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும் கொண்டு வர போறாங்களா? அல்லது பீட்டர் ஹெக்ஸத் மாதிரி ஆளை வந்து இனி அடுத்த அதிபர் பதவிக்கு பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ண போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியோட நிக்குது. நம்ம ஒரே ஒரு வார்த்தை மட்டும், இந்த
ஒப்பந்தம் உயிர் இழந்துட்டா இன்னும் உயிர் இருக்குன்னு நம்புறீங்களா? ஒரே ஒரு கேள்வி. Objective. ஒப்பந்தம் அமெரிக்காவோட வார்த்தையில உயிர் இருக்கு. உயிர் இருக்கு. ஆமா. ஆ. ஜெனரலான வார்த்தையில பார்த்தோம்னா உயிர் இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்கு. சந்தேகத்தில் இருக்கு. ஆமா. நேயர்களே, இப்போ நம்ம வந்து மாற்றுக்குரலுக்கு தொடர் கசாலியோடு நிறைய பேசியிருக்கோம். இது இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.